கில்லி ரீ-ரிலீஸ் பண்ணாலும் பண்ணாங்க, நம்ம பசங்க புது படத்துக்கு டீகோட் பண்ற மாதிரி கில்லிய பிரிச்சு பேன் பார்த்து முத்துப்பாண்டி லவ், த்ரிஷா ஃபுட்டி மொமெண்ட், கராத்தே ராஜா காலவாரி விட்டு தரணும்னு டைரக்டர் கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் த்ரிஷாவோட பாஸ்போர்ட்லாம் அலசி அரைஞ்சி மே 7ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடினாங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படி நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச இன்னொரு மேட்டர் தான் வேலு அவங்க அம்மா விட 3 மாசம் மூத்தவர்ன்ற மேட்டர். அது உண்மையா இல்லையான்றதுலாம் அப்புறம் பார்ப்போம். பட் இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. இதே மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வேற ஏதாவது படத்துல இந்த மாதிரி ஹீரோ விட வயசு கம்மியானவங்க அம்மா ரோல்ல நடிச்சிருக்காங்களான்னு தேடும்போது பல படங்கள் வந்து நம்ம கையில சிக்கிச்சு. ஹீரோ விட அவங்க ஃப்ரெண்டு, அண்ணன், மாமா ரோல்ல நடிக்கிறவங்களாம் வயசு கம்மியா இருந்தா பரவாயில்ல. ஆனா ஹீரோட அப்பா அம்மா ரோல்ல நடிக்கிறவங்களே வயசு கம்மியா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யார் அந்த டைரக்டர் எப்படியா கேஸ்டிங் சூஸ் பண்ணீங்கன்னு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அப்படி யங் மாதிரி எல்டர் சன்ஸா நடிச்ச ஹீரோஸ் யாரு, அந்த படம் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்துல அப்பா அம்மா 2 பேரையும் விட ஹீரோ வயசானவரு. அந்த அற்புதமான படம் எந்த படம்னா சிவாஜி. நம்ம சங்கர் சார் பார்த்து விட்ட வேலை தான் அது. இந்த படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு அப்பா அம்மாவா மணிவண்ணன் அவர்களும் வடிவுக்கரசி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே நம்ம சூப்பர் ஸ்டாரை விட வயசு கம்மி தான். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். எனது மணிவண்ணன் சூப்பர் ஸ்டாரை விட சின்னவரா அப்படின்னு நீங்க ஷாக் ஆகலாம். நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 3 வருஷம் நம்ம மணிவண்ணன் சின்னவரு. வடிவுக்கரசி ஆல்மோஸ்ட் 8 வருஷம் சின்னவங்க. பட் பார்த்தா தெரியவா போதுன்னு சங்கர் 2 பேருக்கும் ஒயிட் 2 கோட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டு மேட்ச் பண்ணி விட்டாரு. இதுக்கே இப்படி ஷாக்கான என்ன பண்றது? அருணாச்சலம் படத்துல இன்னும் ஒரு படி மேல போய் வடிவுக்கரசியை பாட்டியாவே நடிக்க வச்சிருப்பாரு. நோ டெரர் பாட்டியை நடிக்க வச்சு மிரட்டி இருப்பாரு. ஆமாமா, உங்க பேரைத்தான் என் பொண்ணுக்கு வச்சிருக்கேன். பாருங்களேன், ஒரே ஹீரோக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி ரோல், 10 வருஷம் கழிச்சு அம்மா ரோல். சூப்பர்ல. எப்பயும் வயசாக தான் வயசான ரோல் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க அப்படியே உள்டா. வடிவுக்கரசி அவர்கள் அந்த பாட்டி ரோல்ல நடிக்கும் போது அவங்க வயசு என்ன இருந்திருக்கும்? 1958ல வடிவுக்கரசி பிறந்திருக்காங்க. 1997ல அருணாச்சலம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அருணாச்சலம் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் 39 வயசு தான். அந்த வயசுலயே அதுவும் எக்கச்சக்க கேரக்டர் ரோல் பண்ணி பீக்ல இருந்த டைம்ல இந்த மாதிரி வயசான கெட்டப் சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்குலாம் ஒரு தனி தைரியம் வேணும். ஒருவேளை சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க சான்ஸ் கிடைச்சதால மட்டுமே அந்த ரோல் ஓகே பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போய் தான் ஓகே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படிக்காதவன் படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு அண்ணி ரோல்ல வடிவுக்கரசி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீர படத்துல அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அருணாச்சலம்ல ஆயா ரோல் பண்ணிருப்பாங்க. இப்படி அண்ணி, அம்மா, ஆயான்னு 3 ரோல்ல வடிவுக்கரசி சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து பண்ணிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இதே அருணாச்சலம் படத்துல சூப்பர் ஸ்டாரோட அம்மாவா KR வத்சலா நடிச்சிருப்பாங்க. அவங்களும் அவரை விட ஆல்மோஸ்ட் 12 வருஷம் சின்னவங்க. இதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இன்னும் 2 படத்துல கூட அவரை விட சின்ன வயசு அம்மா கிடைச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் படம் படையப்பா. இதுல சூப்பர் ஸ்டாரோட அம்மாவா நடிச்ச லட்சுமி அம்மாக்கு இப்ப 71 வயசு. படையப்பா பண்ணும்போது 47. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இப்ப 73, படையப்பா பண்ணும்போது 49. ஆக மொத்தத்துல சூப்பர் ஸ்டாரை விட அம்மாவா நடிச்ச லட்சுமி 2 வயசு சின்னவங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேவும் இவங்க பர்த்டேவும் ஒரே ஒரு நாள் தான் முன்ன பின்ன. இவங்க டிசம்பர் 13, 1952. ரஜினி அவர்கள் டிசம்பர் 12, 1950. நெக்ஸ்ட் படம் 2002ல ரிலீஸ் ஆன பாபா. இதுல பாபாவுக்கு அம்மாவா நடிச்ச சுஜாதாவும் சூப்பர் ஸ்டாரை விட 2 வயசு சின்னவங்க. இதுலயும் பியூட்டி என்னன்னா, இவங்களோட பர்த்டே டிசம்பர் 10, 1952. அதாவது ரஜினி அவர்கள் பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி. கோ இன்சிடென்ட்டா இருந்தாலும் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு போட்டு- யோசிச்சுக்கிட்டு? அடுத்து பார்க்க போற படம் ஆனந்தம். இந்த படத்துல அப்பா அம்மாக்கு 4 பிள்ளைங்க இருந்தாலும் மூத்த பிள்ளை நம்ம மம்முட்டி, அம்மா ஸ்ரீவித்யாவை விட 2 வயசு பெரியவரு. பட் லிங்குசாமி இந்த லிங்க் பத்திலாம் யோசிக்காம ஏற்கனவே அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமலுக்கு அம்மாவை நடிச்சவங்க தானேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கேஸ்டிங் பண்ணிட்டார் போல. ஆனா உண்மை என்னன்னா, ஸ்ரீவித்யா கமல் அவர்களை விட 1 வயசு பெரியவங்க தான். நம்ம வடிவுக்கரசி தான் ஒரு வெர்சடைல் ஆக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி 39 வயசுலயே பாட்டியை நடிச்சது பெரிய விஷயம் நினைச்சோம். பட் சின்ன வீடு படத்துல ஜஸ்ட் 23 வயசுலயே கோவை சரளா வயசான ரோல்ல பாக்கியராஜ் அவர்களுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. கோவை சரளா பாக்கியராஜ் அவர்களை விட 9 இயர்ஸ் சின்னவங்க. சின்ன வீடு படத்துக்கு கோவை சரளாவை அம்மா ரோல்ல நடிக்க வைக்க பாக்கியராஜ் அப்ரோச் பண்ணப்போ, இவ்வளவு சின்ன வயசுல இப்படி வயசான கேரக்டர்ல நடிச்சா என்னோட கெரியர் முடிஞ்சிடும்னு கோவை சரளா ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆனா பாக்கியராஜ் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு சான்ஸ் வரப்போது பாருங்க, அந்த அளவுக்கு உங்க கேரக்டர் இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்தி நடிக்க வச்சிருக்காரு. ஆக்சுவலா
கோவை சரளா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பெருசா சான்ஸ் கிடைக்காம இருந்த டைம்ல பாக்கியராஜ் தான் முந்தானி முடிச்சு படத்துல அர்க்கானின்ற ரோல்ல அவரோட பக்கத்து வீட்டு பொண்ணா நடிக்க கோவை சரளாக்கு சான்ஸ் கொடுத்திருப்பாரு. சின்ன ரோலா இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் ஹைலைட்டா அந்த படத்துல தெரியும். அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் கிடைக்கும் ஆரம்பிச்சது. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் கோவை சரளா அவர்களும் விருப்பமே இல்லைனாலும் சின்ன வீடு படத்துல அம்மா ரோல நடிச்சிருப்பாங்க. நம்ம வடிவுக்கரசி அவர்களும் ரஜினிக்குன்னு மட்டும் இல்ல, அவங்கள விட வயசு கம்மியா இருக்க நிறைய ஹீரோஸ்க்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க போற போக்குல ஆன்டின்னு கூப்பிட்டாலே அன்னைக்கு ஃபுல்லா மனசு உடைஞ்சு கண்ணாடி முன்னாடி போய் மூஞ்சி பாத்துக்கிட்டு எந்த ஆங்கிள் நம்ம அவங்க கண்ணுக்கு ஆன்டியா தெரிஞ்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அவங்கள விட வயசானவங்களும் அம்மாவை நடிக்கும் போது நம்ம வடிவுக்கரசி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன பண்றது, ஹீரோயின்ஸ் 30 வயசானாலே ஆன்டி ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோஸ் 70 வயசானாலும் ஹீரோஸ் தான். ஏதோ 9 த்ரிஷான ஒரு சிலர் மட்டும் குரூப்ல டூப்பா இன்னும் கலக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இப்ப வடிவுக்கரசி அவர்கள் விஷயத்துக்கு வருவோம். சத்யா படத்துல கமல் அவர்களுக்கு அம்மாவா, அதாவது ஸ்டெப் மதரா வடிவுக்கரசி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் 5 வருஷம். அதுக்கப்புறம் 24 மணி நேரம் படத்துல மைக் மோகன் அவர்களுக்கு அம்மாவா வடிவுக்கரசி நடிச்சிருப்பாங்க. மோகன் அவர்களை விடவும் வடிவுக்கரசி 2 வருஷம் சின்னவங்க தான். அதுக்கப்புறம் தாய்மாமன் படத்துல பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களோட அம்மாவா வடிவுக்கரசி நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அவர்களும் வடிவுக்கரசி அவர்களை விட 4 வயசு மூத்தவர் தான். அதுக்கப்புறம் வைதகி காத்திருந்தால் படத்துல வெள்ளைசாமி விஜயகாந்த் அவர்களோட அம்மாவா வடிவுக்கரசி நடிச்சிருப்பாங்க. அவரும் வடிவுக்கரசி அவர்களை விட 6 வயசு மூத்தவர். இப்படி ரஜினி, கமல், சத்யராஜ், மைக் மோகன், விஜயகாந்த் அவர்கள்னு அவங்க பீரியட்ல இருந்த முக்கால்வாசி ஹீரோஸ்க்கு நம்ம வடிவுக்கரசி அவர்கள் அம்மாவை நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்ல, வேற லெவல். என்ன ஒரு மன கஷ்டம்னா எல்லாரும் அவங்கள விட வயசுல மூத்தவங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அடுத்து பக்க புறப்படும் கண்ணுப்பட போகுதையா. இந்த படத்துல விஜயகாந்த் அவர்களோட அம்மாவா லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. லக்ஷ்மி அம்மாவை விட விஜயகாந்த் அவர்கள் ஒரு 4 மாசம் பெரியவர். அதே மாதிரி விருதுகிரி படத்துல கலைராணி கேப்டனுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்க கேப்டனை விட 4 வருஷம் சின்னவங்க. ஏன் தவசி படத்துல கேப்டன் அவர்களுக்கு அம்மாவா ஜெயசுதா நடிச்சிருப்பாங்க. அவங்க விஜயகாந்த் அவர்களை விட 6 வருஷம் சின்னவங்க. என்ன அப்பா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒய்ஃபா நடிச்சிருக்கிறதால அதெல்லாம் கண்டுக்காம கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிதான் வில்லு படத்துல தளபதிக்கு அம்மாவா ரஞ்சிதா நடிச்சிருப்பாங்க. விஜய் ரஞ்சிதா அவர்களை விட 1 வருஷம் பெரியவர் தான். இங்கேயும் ரஞ்சிதா அப்பா விஜய்க்கு ஒய்ஃப்ன்றதால அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. ஹீரோ விட வயசு கம்மியான அம்மாஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஹீரோஸை விட ஜஸ்ட் 1-2 வருஷம் மட்டுமே பெரியவங்களா இருக்க அம்மா பையன் காம்போவை பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போறவங்களாம் பார்த்துட்டு என்னது இவங்க 2 பேருக்கும் 1 வயசு தான் வித்தியாசமா, 2 வயசு தான் வித்தியாசமா நீங்க சர்ப்ரைஸ் ஆகலாம். ஏன்னா கண்டென்ட் எழுதும் போது எனக்கு ஆச்சு. அப்படி நம்மள சர்ப்ரைஸ் பண்ண அம்மா பையன் ஏகே அண்ட் சரண்யா பொன்வனன். கிரீடம் படத்துல அம்மா பையனை நடிச்சவங்க 2 பேருக்கும் கரெக்டா 1 இயர் தான் வித்தியாசம். அதே மாதிரி வியாபாரி படத்துல எஸ்.ஜே. சூர்யாவுக்கு சீதா அம்மாவை நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் கூட 1 இயர் தான் வித்தியாசம். சீதா அவர்களுக்கு இப்போ 56, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு 55. அதுக்கப்புறம் குண்டக்க மண்டக்க படத்துல பார்த்தோம்னா கலைராணியும் பார்த்திபனும் அம்மா பையனா நடிச்சிருப்பாங்க. கலைராணிக்கு இப்போ 67, பார்த்திபன் அவர்களுக்கு 65. சோ இவங்க 2 பேருக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். ஏன் அர்ஜுன் அவர்களை விட கூட கலைராணி 5 வருஷம் தான் பெரியவங்க. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்வன் படத்துல அர்ஜுனுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கில்லி படத்தோட பஞ்சாயத்துக்கு வருவோம். நம்ம கூகுள் சில சமயத்துல கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச வேலையெல்லாம் பார்க்கும். அப்படிதான் கில்லி சரவணவேல அம்மா வயசுலயும் பார்த்திருக்கு. 1964ல பிறந்தவங்கள 10 வருஷம் குறைச்சு 1974ன்னு அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வேலுவோட அம்மா வேலுவை விட 3 மாசம் சின்னவங்கன்னு கிளப்பி விட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல வடிவுக்கரசி அவர்களுக்கும் கூகுள் இதே வேலையை தான் பார்த்திருக்கு. ஆக்சுவலி அவங்க 1958ல பிறந்திருக்காங்க. ஆனா 1962ன்னு ஃப்ரண்ட் பேஜ்ல அப்லோட் பண்ணி 4 வயசு கம்மியா போட்டிருப்பாங்க. இந்த கூகுளை நம்பாம கொஞ்சம் லாஜிக் படி யோசிச்சா கூட கில்லி படம் பண்றதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஜானகி ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய்க்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் 1973ல பிறந்தவங்க. ஜானகி 1974ல பிறந்தவங்கன்னா ஐஸ்வர்யா ராய் விட 1 வயசு கம்மியா இருக்கவங்களையும் அம்மாவை நடிக்க வச்சிருப்பாங்க. ஏன் கில்லி ரீரிலீஸ்க்கு அப்புறம் ஜானகி அவர்கள் கொடுத்த இன்டர்வியூலயே அவங்க விஜய் அவர்களை விட பெரியவங்க தான்றத அவங்க வயாலே சொல்லியிருப்பாங்க. அது 1-2 வருஷம்லாம் இல்ல, 10 வருஷம். செப்டம்பர் 1974. யோ, நான் அப்போல்லாம் நாளா பிறந்து நிறைய வருஷம் ஆயாச்சுப்பா. எதுக்கு யாரோ ஏதோ ஒன்று போடணும்னு போட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ராயும் எனக்கும் சேம் ஏஜான், விஜய் சாரும் எனக்கும் சேம் ஏஜான். எதுக்கு? ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஹீரோ விட வயசு கம்மியானவங்க அம்மா ரோல்ல நடிச்சு அதை நீங்க ஏதாவது படத்துல நோட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.